கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யோசுவாவில் கூட நம்ம 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அதில் 12வது வசனத்தில் யோசுவா என்ன செய்கிறாருன்னா, எம்மோரியரை இஸ்ரவேலுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்குற அந்த நாளில் கர்த்தரை நோக்கி முதல்ல பேசுகிறார். கர்த்தரை நோக்கி பேசிட்டு அப்புறம் இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கன்னு சொல்கிறான். அப்போ சொன்ன உடனே அதே போல் அவன் சத்துருக்களுக்கு அந்த நீதியை சரி கட்டுற வரைக்கும், அந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் சூரியன் அதே இடத்துல வச்சு, சந்திரனும் நின்றது, சூரியனும் தரித்திருந்தது. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஒரு மனுஷ சொல் கேட்டு ஆண்டவர் எப்படி சூரியனையும் சந்திரனையும் கர்த்தர் நிறுத்திட்டார். இப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் எதுக்காக கவலைப்படணும்? அவன் முதல்ல என்ன ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். அதுதான் ஃபஸ்ட்டு கர்த்தரை நோக்கி பேசிட்டு அதுக்கப்புறம் தான் சூரியன் கிட்ட பேசுகிறான். சூரியனே நீ கிபியோன் மேலே, சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலே அப்படியே நில்லு. அந்த கட்டளை கொடுக்குறான். கொடுத்த உடனே அதே மாதிரி நிற்கிதுப்பா. அவன் சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுற வரைக்கும் அப்படியே தரிச்சு நின்னுது. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான தேவன். இந்த நாளில் கூட இந்த சூரியனையே சந்திரனையே நிற்க வைக்கிறாருன்னா நமக்காக நம்முடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கர்த்தர் செய்கிறாரு. அதனால் கூட ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? நம்ம தேவனோடு கூட உறவாடுறவர்களாக நாம் இருக்கணும். ஆண்டோடு கூட நம்ம பேசணும், தேவனோடு கூட உறவாடணும். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஆண்டருக்கு பிரியமாக நம்ம வாழ்ந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கர்த்தர் அப்படியே செய்வார். நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களோ, நம்ம வழிங்க ஆண்டருக்கு பிரியமாக இருந்துட்டா நம்ம எந்த காரியம் ஆண்டோட கேட்குறோமோ அது கண்டிப்பாக ஆண்டர் கொடுப்பார். இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். நம்ம ஆண்டருக்கு பிரியமாக வாழ்ந்து நம்ம பேசலாம், நம்ம கட்டளை கொடுக்கலாம். ஆண்டவரே இது எனக்கு செய்யுங்க டாடி, இது செய்யுங்க. கடுகளு விசுவாசம் இருந்தால் கூட இந்த மலையை பார்த்து பயந்து போனாலும் பயந்து போகும்னு சொல்லி அப்படி சொன்னால் அப்படியே ஆகும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ கடுகளு விசுவாசம் இருந்தால் கூட நீ என்ன சொல்றியோ அது நடக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோமோ அது கர்த்தர் செய்வார். அப்படிப்பட்ட தெய்வம் தான் கர்த்தர் நமக்கு இருக்கார். அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரும் நீ எந்த பாதையில் போனாலும் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. பிரச்சனை மத்தியில் கடந்து போகலாம், பாடுகள் மத்தியில் கடந்து போகலாம். இல்லை கடன் பிரச்சனைனால இந்த கடன் பிரச்சனை தான் எப்படி வெளியில் வரப்போகிறனே, பல லட்சங்களுக்கு கடனாக இருக்கலாம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அதிசயத்தின் தேவன், கிரகிக்க முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்வார். நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கறவங்களா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடக்கும் பொழுது எந்த கடனாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். நம்ம அறியாமல் வாங்கியிருக்கலாம், ஆண்டவர் கடன் வாங்க சொல்லலை. நம்ம சில தவறுகளை செஞ்சிடறோம்ல, ஞானம் இல்லாமல் கடன்களை வாங்கிடுறோம், மாட்டிக்கிறோம், வெளியில் வர முடியாமல் தவிக்கிறோம். பட் ஆண்டவர்கிட்ட தப்பு செஞ்சுட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அவர் சமூகத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு அவர் காலை நம்ம பிடிச்சிட்டோம்னா நிச்சயமாக அதுலேருந்து தெய்வம் நம்மளை வெளியில் கொண்டு வருவார். நிச்சயமாக கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். நம்ம தவறை உணர்ந்துட்டாவே ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். நிச்சயமாக அதுலேருந்து தேவன் விடுதலை கொடுப்பார். பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். நம்மை விட நம்ம பிள்ளைகள் மீது ஆண்டவருக்கு அதிகமாக கரிசனை இருக்குது. அவருக்கு தெரியும் எப்போ எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். நம்ம நினைக்கிறதுக்கும் நாம் வேண்டுதற்கும் அதிகமாக கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்வார். அதனால் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க, சூழ்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறார், அதிகமாக உங்கள் கூட தான் இருக்கிறாரு. அதனால் எந்த காரியத்துலேயும் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாச்சிலுமே தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்து
உங்களை ஜீவனுள்ள சாட்சிகளாக கர்த்தர் நிறுத்துவார். யோசுவா சொல் கேட்டு சூரியனே சந்திரனே நிறுத்தினாருன்னா நாம் ஜெபிச்ச ஆண்டவர் கேட்க மாட்டாரா? நிச்சயமாக கேட்பார். நம்முடைய தகப்பன் நம்ம ஜெபத்தை கேட்காம யார் ஜெபத்தை கேட்க போகிறார்? எந்த பாதையில் போனாலும் சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, யோசுவா சொன்ன அந்த வார்த்தையில் ஆண்டவரே சூரியனையும் சந்திரனையும் நிற்க வச்சிங்களேப்பா. எப்படி ஒரு மனுஷன் சொல் கேட்டு கர்த்தர் இயற்கை நிறுத்தினீங்களே. எத்தனை அன்புள்ள தேவன் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் இருத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. எல்லா பிரச்சனையும் விடுதலை கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தர் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுங்க டாடி. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாக மாற்றுங்க. எந்த காரியத்துக்காக பிள்ளைங்க கவலைப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க டாடி. அதிசயங்களை செய்யுங்கப்பா. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன் அல்லவா நீர் என் தகப்பன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் செய்து உங்கள் நாமத்தை நீங்கள் மையப்படுத்துங்க ஏசப்பா. அப்படியே நீங்கள் செய்வீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.